ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். 74வது சுதந்திர தின வாழ்த்துக்களை திருச்சபையின் ஆயர்களாக, திருச்சபையின் விசுவாசிகளாக யாவரும் நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உம்மை தொழுது கொள்வதற்கு கர்த்தர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற விலையேற பெற்ற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உம்மை நான் நினைவு கூறுவோமாய் இப்படி ஒரு ஓய்வு நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறபடி நாளே கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்கிற இந்த காண்கிற பிள்ளைகளோடு கூட உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் வழியாக நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் காண்பிப்பீராக. இதனுடைய வார்த்தை அவர்கள் கேட்கும் போது உள்ளங்கள் உடைக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவின் அண்டையில இன்னும் ஐக்கியத்தையும் நெருக்கத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதையும் பாடுகிற பிள்ளைகளோடு கூட, இசைக்கருவி ஆசிரியர் பிள்ளைகளோடு கூட உங்களுடைய பிரசன்னம் இருப்பதாக தொடர்ந்து உங்களுடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்ற வண்ணமாய் நம்முடைய இசை பாடல் புத்தகத்திலே பாடலில் 25வது பாடல், நம்முடைய பாடல் புத்தகத்திற்கான பாடலில் 25வது பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உண்மை இன்றும் என்றும் துதித்திடும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Yeah.
தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள், நாம் ஆவியுடன் தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதில் மகிழ்ந்து நாம் கரை கூற கடவுள். நாம் ஜெபம் செய்வோம். நாங்கள் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய ஓய்வு நாளிலே உம்மை நோக்கி பாடவும், கீர்த்தனம் பண்ணவும், துதிக்கவும் இப்படிப்பட்ட நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு சொல்லிருக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய பேராயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தந்தையின் பேராயத்துக்காக, அவருக்கு தந்திருக்கிற நல்ல சுகத்துக்காக, வெள்ளத்துக்காக, இன்னும் தீர்க்க ஆயுசத்தை தந்து அவர் மூலமாக வைத்திருக்கிற திட்டங்களையும் ஆண்டவரே அவர் மூலமாய் செயல்படுத்துகிற அனைத்து ஊழியர்களும் ஆண்டவரை இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய அன்பு பிரதம பேராயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் தந்த மனைவிக்காக, அருமையான பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக, அவர் தந்திருக்கிற நன்மையான சுகத்துக்காக நாங்கள் அன்போடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அவருக்கு வேண்டிய கிருபைகளையும் எல்லா சுகத்தையும் பலத்தை கட்ட தருவீராக. அருமையான சென்னை பேராயரையா அவர்களுக்காக, அம்மாவுக்காக, தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக, பேராயத்தின் பொறுப்பின் ஊழியம் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றியோடு சொல்லிருக்கிறோம். நம்முடைய சென்னை பேராயத்தின் மிஷன் கமிஷனர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நடத்துவீராக. ஏரியா எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியா திருச்சபையின் ஒவ்வொரு போதகமார்களுக்காக, போதகர் அம்மாமார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் முப்பொருளுக்காக, திருச்சபையின் விசுவாசிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு சொல்கிறோம். இந்த லாக்டவுன் காலத்தில் ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு எங்களுக்கு தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த அருமையான காணொளி மூலமாக கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் கேட்கிற இந்த ஊழியத்தை செய்கிற தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு சொல்கிறோம். உலகம் முழுவதும், இந்தியா தேசம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இன்னும் விசுவாசத்தில, நம்பிக்கையில வளர்ந்து வர வேண்டுமாய் கர்த்தருடைய அனாதையத்தின் நடத்தின்படி அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் அரவணைப்பும் தருவீராக. அடுவே இந்த கொரோனா என்கிற இந்த மிகப்பெரிய இந்த வியாதியினால இந்த தேசம் ஆண்டவரே பாழாய் இருக்கிறபடினாலே, ஆங்காங்கே கொள்ளை நோய்கள் இருக்கிறபடினாலே, மருத்துவம் இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய கிருபையினாலே இந்த தேசத்தை விட்டு இந்த வியாதி முற்றிலுமா நீங்கி போக என் தேவன் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இந்த தேசத்துக்கு சேவத்தை கட்டட வேண்டுமா ஜெபிக்கிறோம். விடுதலையோடு கூட நாங்கள் நம்முடைய ஆலயங்களில் ஆராதனை தோடு கொள்ளக்கூடிய நேரங்களையும் காலங்களையும் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மகனோடு கூட நம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே பாடுகிற எங்களோடு கூட நம்முடைய மகிமை தாமட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும். அன்புடைய குடும்ப வாழ்க்கையின் பொருளாதார தேவைகள், உடைய எல்லா நன்மையான சுகபல ஜீவன் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தங்களை செய்யப்படுவது போல உம்முடைய செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தின் எங்களுக்கு தாரும், எழுதுமாய் கொண்டு செலுத்து நாம் மனிதர் பல குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரசிக்க பண்ண முக்கியம் செலுத்திக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடம் முடிவைகளே, ஆமென். நாம் யாவரும் அமருவோம். வேத பாடம் ஒன்று நாம் வாசி கேட்போம். நமது கருமையான சந்திரன் அவர்கள் முன்பதாக வந்து வேத பகுதி நடத்தி தருவார்கள். வேத பகுதி யோவான் எழுதின செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தொடங்கி 37 முடிய நாம் பயபக்தியோடு கூட வாசிக்க நாம் கேட்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26 தொடங்கி 37 முடிய. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்தியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முந்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால்
உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், எண்ணத்தை நடப்பிக்கிறீர். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வானந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்து ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வாசிக்க கொடுக்கும்படியான வேத படம் வாசித்தாயிற்று. தேவனையும் எனக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 202வது பாடல் 202வது பாடல் இயேசுவே நாம் நாமத்தில் நடந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவனாம். 1, 2, 3, 4. Thank you.
வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 84ஆம் சங்கீதத்தை நாம் சபையார் யாவருமாய் சேர்ந்து என்னோடு கூட நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 84ஆம் சங்கீதம். சேனையின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாய் சேனையின் கர்த்தாவே, உம்முடைய பிடல் அண்டையில் அடைக்கலான குருவிக்கு வீடும் தரிவிலான குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உண்மையிலே பிளர் கொள்கிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலவத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியினர் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவன். பிதா குமாரன் பரிசுத்தாவிற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரன் விசுவாசிக்கிறேன். அது பரிசுத்தாவின் எனக்கு உற்பத்தியாகி இருந்தால் பொது பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையும் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பார்க்கிறீர்கள். மூன்றாம் கருத்து எழுதினார். பலமத்துக்கேறே சர்வமுள்ள பிதாவாகிய வச்சிருக்கிறார். அவளுக்கு உள்ளதையும் மற்ற நேரத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பிரசபையும் பரிசுவான ஐக்கியமும் பாவமன்னிப்பும் செய்து கொண்டதிலும் நித்தியம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் நின்ற வண்ணமாய் தேவ சமூகத்தை நோக்கி கற்று தந்திருக்கிற அற்புதமான ஓய்வு நாளிலே ஆடி நாம் குதிப்பதற்கு அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற நல்ல நேரங்களுக்காக காலங்களுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ ஜனமே, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியாய் சிறுகுடிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் நடக்கும் கர்த்தர்களுக்கும் நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசித்த சங்கீதம் 84ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன்படியாக சொல்கிறார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். அவருடைய மாளிகையில் நாம் அமர்ந்து அவரை கர்த்தரை துதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். கர்த்தரை நோக்கி நாம் தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? ராஜாவின் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவின் மாளிகையில்
தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு மாணவ பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு பாடல்கள் மேல, முதியோர்கள் மேல தேவனுடைய வல்லமையின் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தேவன் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அப்படியாய் ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் தூய ஆவியானவரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக நீதிமான் பனையை போல் சிறைந்து தீபோனில் உள்ள கேதுருவை போல் அவன் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய குடாரில் சிறைத்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைந்து போன உள்ளங்களை தேற்றுகிற ஆண்டவர், விளைவிடமான நெறிகளில் அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமான எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் தனிமையான பாதையில, தனிமையான வாழ்க்கையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். அவர் உன்னோடு கூட வாழும்படியாக விரும்புகிறார். நீ சொல்லு போவார். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
உடைந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்த ஆண்டவர், அப்படியாய் உடைந்து கிடக்கிற உள்ளங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரடைய சேகரின் தேவன் நீர் அல்லவா? நீ சகலவற்றையும் படைத்திருக்கிற ஆண்டவர். வானுடைய சிம்மாசனம் பூமியுடைய பாதபடியாய் இருக்கிறதே, அப்படியாய் என் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் நோக்கமாயும் நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எல்லா வியாதிகள் குணமாகுமே. கர்த்தரின் அற்புதத்தை செய்வீராக. கிருபையாய் இறங்கி கர்த்தரை சமாதானப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் அமருவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தேவ செய்தி கொடுக்கும்படியாக திரு அருமையான ஐயா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். அதோடு கூட நமக்கு சில அறிவிப்புகளையும் கொடுத்து தேவ செய்தி நம்மை வழிநடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துவதிலே பெறுகிறோம். கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை கண்மணி போல கடந்த வாரம் முழுவதும் காத்து வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையின் மூலமாகவும் இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதனை ஏற்பட்டிருக்கிறதாக, அதை ஒளிபரப்பட்டிருக்கிறதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அநேகர் அதிலே கலந்து கொண்டீர்கள். குறிப்பாக ஆராதனையை பார்த்து கர்த்தர்களாக மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்று சொல்லி ஆவியிலே நம்புகிறோம். தொடர்ந்து அநேகமாக கர்த்தரை ஆராதியுங்கள், இணைந்தீர்கள். கர்த்தர்களாக இசைந்து வாழ நாமும் முயற்சி செய்வோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இந்த நெருக்கத்தின் காலங்கள் நமக்கு ஒரு பிரயோஜனமுள்ள காலங்களாக ஆண்டவர் மாற்றி தந்து வருகிறார். இன்னும் மாற்றித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். காலங்களின் முடிவிலே அதற்கேற்ற மேன்மையும் மகிமையும் ஆண்டவர் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். அந்த நீதியாள் பெண்கள் ஐக்கியத்தினுடைய 15வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம். நிச்சயமாக நமக்கு இந்த விழா பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதையும் கர்த்தர்களாக நம்புகிறோம். கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். எனவே யாரும் சார்ந்தோடு கலந்து கொள்வோம். இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபித்துக் கொள்வோம். சீக்கிரத்திலே இந்த தடைக்காலம் முடிவு வரவும் ஆலயத்திலே ஒன்றாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே அவர் அதிசயங்களை செய்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. குறிப்பாக இந்த காலங்களிலும் நெருக்கமான காலங்களிலும் இந்த ரெக்கார்டிங் செய்வதற்கேற்ற பணிகளை செய்து வருகிறான நம்பிமாருக்காக உங்களுக்காக இன்னுமாக பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பாடல்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள பணிமாக கேட்டுக்கொள்கிறோம். நாம் இப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து செல்லுவோம். சற்று நேர சிந்தனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமறையின் பகுதி வாசித்து கேட்டதான யோவான் செய்தி நூல்
6ஆம் அதிகாரம் வசனம் 28, 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்றார் என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அதாவது கடவுளுக்கு ஏற்ற கிரியைகள் நாம் உலகத்திலே நடப்பித்து கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர் நம்மேல் கொண்ட சித்தமாயிருக்கிறது, நம்மேல் கொண்ட விருப்பமாகவும் இருக்கிறது. நம்ம இந்த உலகத்திலே ஆண்டவர் கிறிஸ்தவர்களாக வாழ தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லட்சியம் உண்டு, ஒரு குறிக்கோளோடு இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அதிலேயும் இந்தியாவிலே தமிழகத்திலே சென்னை பட்டணத்திலே நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மேலான நோக்கம் உண்டு. ஒருவேளை வெளிநாடுகளிலே நாம் இருப்போம் என்று சொன்னாலும் நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதன்படியே ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே அவருக்கென்று சொல்லி தெரிந்தெடுத்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயத்துக்கும் இடமில்லை. எனவே அவருக்கேற்ற கிரியைகளை நடப்பிப்பது மிகவும் அவசியமான, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதனால்தான் இந்த கிரியைகளை குறித்து இங்க சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இயேசுடைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்ததான ஜனங்கள், அதிலும் சிறப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே இயேசுவினுடைய 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியதான அற்புத நிகழ்வு குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புத நிகழ்வின் முடிவிலே அது 12 கூடைகள் மீதியான கோரிக்கைகளை சேர்த்து வைப்பது போன்ற காரியங்களுக்கு பின்னதாக இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த இடத்தை விட்டு கடந்து கடலுக்கு அக்கறைக்கு போனார்கள் என்று சொல்லி அங்கே மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இயேசு அந்த இடத்திலே காணப்படாத அந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற சூழ்நிலையிலே அப்பத்தினால் போஷிப்பிக்கப்பட்டதான அந்த மக்கள் இயேசுவையும் அவரோடு இருந்த சீடர்களையும் தேடினார்கள் என்று சொல்லி அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது. இயேசுவை இடத்திலே அந்த அப்பத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்த ஜனங்கள் இயேசுவை தேடினார்கள். தேடுவதனால அக்கறைக்கு போனார்கள், படகுலேறி அக்கறைக்கு போனார்கள். அதனால இயேசு 26ஆம் வசனத்துல அதற்கு முன்னாடி 26ஆம் வசனத்தில் சொல்லும் போது இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டனத்தினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் மூலமாக கடவுள் நடப்பித்த அற்புதமான கிரியை கண்டதினால் நீங்கள் என்னை தேடவில்லை, மாறாக எல்லாம் தேடினீர்கள். அப்பத்தை சாப்பிட்டு திருப்தியானதினால் என்னை நீங்கள் தேடினீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா மிக சொல்லுகிறார். அப்போ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் பிழைப்பான் என்பது ஆண்டுடைய வார்த்தை சொல்லக்கூடியது. அந்த கடவுளுடைய அற்புதத்தையும் அற்புதத்தின் செயல்களையும் அவர் மூலமாக வெளிப்பட்ட கிரியைகளையும் மட்டும் நம்பி அதன் அடிப்படையில் தேடவில்லை. இயேசு நமக்கு சாப்பாடு கொடுத்தார், அப்பம் கொடுத்தார், திருப்தி ஆயிடுச்சு, அதனால அவரை அப்போ அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்ற எடுத்து உணர்ந்ததோட அவங்களே குத்தப்பட்டவர்களா கேட்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்த வசனத்துல பார்க்கணும், அழிந்து போகிற போதத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போதத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். நீங்க சாப்பிடுறதுக்காகவோ அழிந்து போற பொருளாய்க்காக அல்ல, நீங்கள் நித்தியத்திற்குரிய கிரியைகளை நீங்கள் நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிரியைகளை நீங்கள் நடப்பீர்கள். இந்த கிரியைகள் என்று சொல்லும் போது நல்ல செயல்கள், நல்ல கிரியைகள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது அதுல கிரியைகள் செயல்கள் சொல்லும் போது நல்ல செயல்களும் உண்டு, துர்ச்செயல்களும் உண்டு. நல்ல கிரியைகள் உண்டு, துர்க்கிரியைகளும் நம் மனிதனிடத்திலிருந்து புறப்படுவது உண்டு. இன்னும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிரியைகளும் உண்டு, ஏற்றுக்கொள்ள முடியாத கிரியைகளும் உண்டு.
மறைமுகமாக செயல்படுத்தக்கூடிய கிரியைகளும் உண்டு, வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய கிரியைகளும் இப்படி எல்லாவற்றிலையும் நம்ம பார்க்கணும். எல்லாவற்றுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டையும் நம்ம பார்க்க முடியும். இங்க இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், அதை அப்படி இல்லை, நித்தியத்துக்குரிய கிரியைகள் மட்டும் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நித்தியத்துக்குரியதான கடவுளுக்கு பிரியமான கிரியைகள் மட்டும் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். அதற்குதான் அந்த ஜனங்கள், அவரோடு கூட இருந்த ஜனங்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, அப்படின்னு சொன்னா, நாங்கள் என்ன கிரியை செய்ய வேண்டும்? என்ன கிரியை செய்வது கடவுளுக்கு தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது? 28வது அதை சொன்னார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நல்ல கேள்வியை கேட்கிறோம். நாங்கள் செய்கிற கிரியை கடவுளுக்கு பிரியமானது அல்ல, நித்தியத்துக்கு உரியது அல்ல, மாமிசத்துக்குரியதுக்கு செயலாம் இருக்கிறது. அதனால கடவுளுக்கு பிரியமான கிரியைகள் என்ன, எது செய்வது கடவுளுக்கு ஏற்ற கிரியைகளாக இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு கூட பல நேரங்களில் நமக்கு கூட கடவுளுக்கு பிரியமான காரியம் எது, கடவுளுக்கு பிரியமான கிரியைகள் எது, கடவுளுக்கு பிரியமில்லாத கிரியைகள் எது என்பது வகையளவுக்கு தெரிந்து கொள்வதிலே பலவிதமான சிக்கல்கள் உள்ளது. பல நேரங்களில் அது வகையறுக்க முடியாதபடி நாம் கடுமாறுகிற சூழ்நிலை ஏற்படுவது. அதே விதமான எல்லாம் அந்த ஜனங்கள் இருக்காங்க. கடவுளுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன என்பதை குறித்து கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் சொல்கிறார், திருமறையிலேயும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டது. இந்த காரியங்களில கடவுளுக்கு பிரியமான கிரியைகள் எவை என்பதை குறித்து 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அதாவது கடவுளுக்கு ஏற்ற கிரியை எது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் மூலமாக உண்டாகக்கூடிய கிரியை என்பது கடவுளுக்கு ஏற்ற கிரியாக இருக்கிறது. அதை இயேசு அங்கே சொல்கிறார். 29வது இயேசு அவர்களுக்கு பிரதித்துவமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்ப கடவுளுக்கு ஏற்ற கிரியை எதுன்னு சொன்னால், அவர் அனுப்பின நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே கடவுளுக்கு ஏற்ற கிரியை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது அவ்வளவு எளிதாக வந்துவிடக்கூடிய ஒரு செயல் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது ஏதோ ஒரு நம்முடைய வயிற்றுக்கு போஜனம் கொடுப்பதனால் உண்டாகிற ஒரு காரியம் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்திலே இந்தியாவிலே வந்தான மிஷனரிகள் பல தருணங்களிலே, அதாவது சொல்லும்போது சோப்பு சீப்பு சாப்பாடு, அதாவது சோப்பு சூப்பு சால்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோப் சூப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உணவு, உடை, அப்புறம் சாப்பாடு கொடுத்து அதன் மூலமாக இயேசுவை சொன்னார்கள். அதனால் நிறைய பேர் இதுக்கு ஆசைப்பட்டு சாப்பாட்டுக்காக நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி திருச்சபை வரலாற்றை படிக்கிற நேரத்தில் அதை புரிந்து கொள்ள வருகிறது. அந்த கிறிஸ்தவர்கள் அப்படி மாறின கிறிஸ்தவத்தினால்தான் இன்றைக்கு வட இந்தியாவின் பல பகுதிகளிலே பெரிய ஆலயம் இருக்கிறது. ஆனால் ஆராதிப்பதற்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் இல்லை. எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ளாக சென்று விட்டார்கள். கடவுளுடைய கிரியை குறித்ததான விழிப்புணர்வு, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் என்பது அங்கு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இன்றைக்கு அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் என்பது கடவுளுக்கு ஏற்ற கிரியை என்பதை நாம் புரிந்து கொள்ள, ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் கடவுளுடைய மகிமையை காண முடியும். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாரு. அந்த மாத்தாள் மரியாள் சொல்கிறாள், ஆண்டவரே 4 நாளாயிட்டே, என்னுடைய சகோதரன் இறந்து போய் 4 நாளாயிட்டே, நானுமே அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இயேசுவாகிய என் மேல் நீ விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாய் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தின் கிரியை செயல்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். இன்னுமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே நமக்கு என்றைக்கும் உதவக்கூடியது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் சொன்னால், கிரியை இல்லாத விசுவாசத்தினால் என்ன பயன், எந்த பயன்
எந்த பிரயோஜனமும் இல்லை. யாக்கோபு 2:20 சொல்லும்போது கிரியினாலே உங்கள் விசுவாசம் நீதியின் கிரியாக மாற கடவுது என்று சொல்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே உருவாக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே முதலாவது கடவுளுக்கு ஏற்ற கிரியை என்னன்னு சொன்னால் அது விசுவாசம். விசுவாசத்தின் கிரியை அது கடவுளை பிரியப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அது கடவுளுக்கு ஏற்ற கிரியையாக காணப்படுகிறது. முதலாவதாக விசுவாசத்தின் கிரியை. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதாவது விசனப்படாத கிரியை. விசுவாசத்தின் கிரியை. இரண்டாவதாக விசனப்படாத கிரியை. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எதன் நிமித்தமாக? விசனப்படாமல் நற்கிரியை செய்வதன் நிமித்தமாக நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறார். அதாவது நீ செய்கிற எல்லாவற்றிலையும், உன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றிலையும், நீ கையிட்டு செய்கிற எல்லா விதமான காரியங்களிலேயும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்வதிலே நீ எதிர்படக்கூடாது, விசனப்படக்கூடாது. விசனப்படாமல் நீ நற்கிரியை செய்வாயாக. அது கடவுளுக்கு பிரியமானது என்று சொல்லி சொல்கிறார். இங்க 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் சொன்னால் 7வது வருடம் என்பது விடுதலையின் வருடமாக இன்றைக்கு யூத சமுதாயத்துக்கு ஆண்டவர் கட்டளையாக, நித்திய கட்டளையாக கொடுத்தார். அதாவது யாருக்காவது ஒருவர் கடன் பட்டிருப்பார் சொன்னால் அந்த கடன் பட்டவரை 7வது வருடம் அந்த விடுதலையின் வருடம் வரும்போது அவர் மன்னித்து விடுதலையாக்க வேண்டும். அந்த கடனிலிருந்து அவருக்கு முழுமையான மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நம்ம இந்திய அரசாங்கம் அடிக்கடி, இந்திய அரசாங்கமா தமிழ்நாடு அரசாங்கம் முன்னாடி பண்ணிக்குது. இந்திய அரசாங்கம் காங்கிரஸ் காலத்தில் ஒரு சில மாநிலங்களில் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் எதையும் செய்ததாக பார்க்க முடியல. அதாவது விவசாயிகள் வாங்கின கடன் முழுவதும் தள்ளுபடி என்று சொல்லி அறிவித்தார். இப்போ இது எப்போதோ ஒரு கவர்மெண்ட் அவங்களுடைய சுயநலத்துக்காக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இல்லைன்னு சொன்னா மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு பக்கம் சுயநலம் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு காரியமாக நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இதை நித்திய கட்டளையாக கொடுத்தார். யாராவது ஒரு ஏழை உன்னிடத்துல கடன் பட்டிருப்பார் என்று சொன்னால் 7 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணு, அந்த பணத்தை அப்படியே அவனுக்கு மன்னித்து விடு. அவனிடத்துல தண்டனை பண்ணாத, திரும்ப வாங்காத அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நித்திய கட்டளையாக கொடுத்தார் என்பதாக இந்த 15வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், பிதாவாகிய கடவுள் நித்திய கட்டளையாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் அதன்படியாகவே காலத்தில் ஒருவர் கடன் பட்டிருந்தால் அவருக்கு நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி ஓமைகள் மூலமாக எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த பகுதியிலேயும் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த விடுதலையின் ஆண்டை எதற்கு நியமித்தார் என்று சொன்னால் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். எதுக்கு விடுதலை செய்யணும்னா எளியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டத்தோடு யாரும் நடுவிலே ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதற்காக நீ என்ன பண்ணு, விசனப்படாமல் நற்கிரியை செய், அவளுக்கு மன்னிப்பு என்று சொல்லி கூறுகிறார். அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த 7வது வருஷம் வரும்போது கடன் கொடுக்கிறவங்க யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. 6வது வருஷம் வந்துச்சுன்னா கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா 7வது வருஷம் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா அந்த கடனை நிறுத்தி விட வேண்டும். அது கடன் தள்ளுபடி பண்ணணும். அதனால சுயநலத்தோடு கடன் கொடுக்காமல் இருந்தார். அதனால இங்க சொல்லுகிறார், அப்படி செய்யக்கூடாது. நம்ம அதை கட்டோன்னு சொன்னா சொல்லுகிறார், அது அப்படி செய்யக்கூடாது. அது செய்வது, அப்படி செய்த நற்கிரியை செய்வதற்கு நீ விசனப்படக்கூடாது அப்படின்றதை தெளிவாக சொல்லுகிறார். 6ஆம் வசனம் சொல்லும்போது நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்
நற்கிரியைகளை செய் என்று சொல்லி இங்க கூறுகிறதை நாம் பார்க்க முடியுது. அதனால ஆண்டவர் நாம் கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் நம்முடைய எல்லா விதமான செயல்களிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரியை விசனப்படாமல் செய்யக்கூடிய கிரியாக இருக்க வேண்டும். முதலாவது அது கடவுளுக்கு பிரியமான கிரியாக இருக்கிறது. முதலாவது நாம் விசுவாசத்தின் கிரியை, இரண்டாவதாக விசனப்படாத கிரியை, இது கடவுளுக்கு பிரியமான கிரியை என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் சொன்னால் விளம்பரமற்ற கிரியை. விளம்பரமற்ற கிரியை கடவுளுக்கு பிரியமான கிரியை என்பதாக திருமறை மூலமாக கண்டுகொள்ள முடிகிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லுகிறார், தங்களை அதாவது பரிசேயர் வேதபாரகர் போன்ற கூட்டத்தார் தன்னுடைய கிரியைகளை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக விளம்பரப்படுத்தும்படியாக சுயநல நோக்கோடு கூட சந்திகளிலேயும் தெருக்களிலேயும் நின்று கொண்டு அதை செய்து வந்தார்கள். அதை இயேசு கண்டனம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், உங்கள் நற்கிரியைகளை கண்டு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இயேசு சொல்லும்போது, உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுள். உங்கள் வெளிச்சம்தான் பிரகாசிக்கணும். உங்களுடைய நற்கிரியைகளை அவர்கள் காணணும். அதாவது விளம்பரத்திற்காக அல்ல, கடவுளுடைய மகிமை விளங்கும்படியாக, ஆண்டவருடைய மகிமை விளங்கும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும். விளம்பரத்திற்காக நம்ம இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நற்கிரியைகள், நல்ல செயல்கள் மற்றவர்கள் காண வேண்டும், மற்றவங்களுக்கு விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறவங்க யார் தான் பண்ணுவாங்க? அரசியல்வாதி தான் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு ஓட்டு விடும். ஆனால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அப்படி விளம்பரத்திற்கான கிரியைகள் அல்ல. நம்ம இயேசு சொல்லுகிறார், வலது கை செய்வது என்ன பண்ணக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு விளம்பரமற்ற கிரியைகளாக நம்முடைய கிரியைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உள்ளின் கிரியைகளை பார்க்கிற ஆண்டவர் வெளியரங்கமான பதில்களை நமக்கு தருகிறார். உள்ள நாம மற்றவர்களுக்கு விளம்பரப்படுத்தாமல் கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு நற்கிரியை செய்வோம் என்று சொன்னால் அதற்கேற்ற பலனை தருகிறவர் ஆண்டவர். நம்ம மனுஷனிடத்துல ஒரு நற்கிரிக்க பலனை எதிர்பார்த்து நாம் செயல்படுவோம், ஏதாவது ஒன்று செய்வோம் சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு ஏமாற்றத்தை தான் தரும். வீணான பகைமையை உண்டாக்கும், பிரச்சனையை உண்டாக்கும், நமக்கு மன அழுத்தங்களை உருவாக்கும். அதனால்தான் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கடவுளுக்கு என்று சொல்லி நற்கிரியை செய்ய வேண்டும். விளம்பரமற்ற முறையிலே செய்ய வேண்டும். அதான் மூன்றாவதாக எங்கள் சொல்லுகிறார், விளம்பரமற்ற கிரியைகள் கடவுளுக்கு பிரியமான கிரியைகளாக இருக்கின்றன. நான்காவது நாம் பார்த்தோம் சொன்னால் கடைசியாக விடை பெறாத கிரியை. விடை பெறாத கிரியை இல்லைன்னு சொன்னால் வீண் போகாத கிரியை. வீண் போகாத கிரியை, அது இந்த வரிசை வர வேண்டும் என்பதற்காக விடை பெறாத கிரியை. அந்த கிரியை ஒருபோதும் விடை பெறக்கூடியது அல்ல, முடிவுக்கு வரக்கூடிய கிரியையாக இருக்கக்கூடாது. நித்திய காலமாக கடைசி வரைக்கும் நம்ம நற்கிரியைகளை ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே திருமறை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்று. கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒன்று. திருமறை அதற்கு நமக்கு போதனை செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷங்கள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் கிரியைகள் தான் அவர்களுடனே போகிறது. மனிதன் உலகத்திலே வரும்போது எப்படி வந்தான்? யோபு தெளிவாக சொல்கிறார், நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகிறேன். இந்த உலகத்துல வந்து நான் ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை, எதை எடுத்துட்டு போறதும் இல்லை. ஆனா எடுத்துட்டு போற ஒண்ணு என்னதான்? நற்கிரியை. நற்கிரியை என்பது ஒண்ணு மட்டும்தான். அவருடைய கிரியைகள் தான் நம்மோடு கூட கடைசி மட்டும் வரும். அதுக்குதான் முடிவில்லாதது, விடைபெறாது. நம்ம செத்து போனாலும் நம்ம கூட வரக்கூடியது நம்முடைய நற்கிரியைகள். நம்முடைய நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருகிறார். அதனால திருமலை தெளிவா சொல்ற நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை அவர் கொடுக்கிறார். இதே வசனத்தை ஓசியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்,
ஏசாயா 59, 18, புலம்பல் 3, 44 இந்த வசனங்கள்ல எல்லாமே நம்ம பார்க்கணும். அவனவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கிரியைகள் அவனோடு கூட கடைசி மட்டும் சொல்லுகிறது. அதனால்தான் விடைபெறாத கிரியை இது கடவுளுக்கு பிரியமான கிரியை. முதலாவது கடவுளுக்கு பிரியமான கிரியை விசுவாசத்தின் கிரியை. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் சொன்னா விசனப்படாத கிரியை. மூன்றாவதாக விளம்பரமற்ற கிரியை. நான்காவதாக விடைபெறாத கிரியை. இது கடவுளுக்கு பிரியமான கிரியை சொல்லி நாம் திருமறையின் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. எனவேதான் பவுலடியார் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் சகல விதமான நற்கிரியைகளிலும் பெருகும்படி சொல்லுகிறார். நீங்கள் பெருகுங்கள், சகல விதமான நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகுங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் தெளிவாக அந்த கொரிந்து சபையாருக்கு சொல்லுகிறார், நீங்கள் சகல விதமான நற்கிரியைகளிலும் பெருகுங்கள். இன்னைக்கு நிறைய காரியங்களில் நம்ம பெருகுகிறோம், வளர்கிறோம். ஆனால் நற்கிரியைகளிலே பெருக ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி நற்கிரியைகளிலே பெருகி இந்த விதமாக நம்முடைய நற்கிரியைகள் கடவுளுக்கு பிரியமான நற்கிரியைகளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற பலனை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். இந்த உலக வாழ்க்கையில மட்டுமல்ல, மறுமையிலும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே கடவுளுக்கு பிரியமான கிரியைகளை செய்ய நம்மை ஆண்டவர்கள் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இறுதியாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து கடந்து போகிறது செய்வாராக. நம்முடைய பாடல் புத்தகத்தில் 352வது பாடல் 352வது பாடல் தம் கிருபை பெய்தல்லோ. இந்த பாடலை நாம் பாடி நம்முடைய நாமத்தை நாம் அனுபவிப்போம். யாவும் நின்ற வண்ணமாய் நாம் கற்றை பாடி வருகிறோம். Thank you.
தேவன் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான செய்தி கிரியில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஒருபோதும் அது விரும்புவதில்லை. போஜனத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று தேவதாசன் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமான ஜனமே, கிரியை தேவன் விரும்புகிறார். அவர் வரும்போது நாம் கணக்குக்கு ஒப்புக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். அந்த கிரியை தேவனுக்கு பிரியமாக இருந்து கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து நாம் ஆண்டவருடன் சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே திருச்சபையராக குடும்பங்களாக சேர்ந்து ஆராதனை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்த தந்திருக்கிற விலையேற பெற்ற கிருபைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி திருச்சபையின் காலகட்டத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாதபடி எத்தனை தடைகள் கடந்து வந்தாலும் இந்த சுவிசேஷம் 2000 ஆண்டுகளாய் கடந்து வந்து 2020 ஆண்டிலே நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற சாமி. தடைகள் என்ன வந்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு இந்த காணொலி மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிற கிருபைகளுக்காக நினைச்சிருக்கிறோம். தேவ செய்தி கொடுத்த தாசனையும் இந்த குடும்பத்தையும் ஆசிரியர் பாடின பிள்ளைகள், சிறுபதி வாசித்த பிள்ளைகள், இதற்காக அன்றைய உதவி செய்த ஒவ்வொருவரையும் ஆசிரியதையும் ஆண்டவரே, இது மூலமாக கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பிரசன்னம் இருக்கட்டும். தொடர்ந்து இந்த கிருபைகளை தாங்கி நடத்துவதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்மை நற்கிரியை செய்யும் வாழ்க்கையினராக அழைத்து சென்று ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதாக. சமாதான முக கடவோம். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.